Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. ஒரு பாட்டு கச்சேரியே முடிச்சிட்டாரு. இனி நானும் கச்சேரி பண்ண ஆரம்பிச்சா இனியவன் பொழப்பு என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்க. அவர் விட்ட பாட்டுலாம் நானும் பிடிச்சேன்னா அவ்வளவுதான், பாட்டு கச்சேரியா மாறிடும். காரணம் என்னன்னா, ஒரு நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோங்கிறதா வாழ்க்கை. இப்ப லேட்டஸ்டா ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா, புருஷன் சப்புன்னு அரைகிறான் மனைவிய, போட்டு அறைய வாங்கிக்கிட்டவ அடிங்க, நல்லா அடிங்க அப்படின்னு அடிக்கிறேன், நல்லா அடிங்க. என்ன இவ்வளவு அன்பான மனைவியான்ட்டு ஒரு பாட்டு பாடுவான் பாத்தீங்களா? நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கட்டாயா, மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, தோஜாவா இருக்கிறிய மடியில சாஞ்சு, தாஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மிளகா போல நீ இருக்கிறிய காஞ்சி, என் மனச உசுப்புரிய ஒரு மீனை போல ஆஞ்சி, ஒரு மீனை போல ஆஞ்சி, ஒரு மீனை போல ஆஞ்சி, ஒரு மீனை போல ஆஞ்சி, நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா. ஒரு ஓலை கொட்டாயில இருந்து கணவன்ட்ட அடி வாங்கினா கூட கனிந்த மனம் இருந்தால் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்க முடியும். 15 ரூம் கட்டி பங்களாவில் ஏசிய போட்டு அருமையா தூக்க மாத்திரைய போட்டுட்டு 12:30 எந்திரிச்சு உட்காந்துருக்கான்லாம் இருக்கான். ஏதோ சத்தம் கேட்டுச்சு, சாவி ஓட்டுற மாதிரி பார்த்தா நாய் வா, நீ கூட நிம்மதியா இருக்க, நம்மளால தூங்க முடியலையேன்ட்டு அவன் தலானி கட்டில இருக்க சாவி எடுத்து பார்த்துட்டு, ஐயோ இருக்கா, நீ எடுத்துட்டு போன மாதிரியே கனவு வருதுன்ட்டு. வாழ்க்கையாடாது அப்படின்னு யாரு ராஜன் கேட்டிருக்காரு. நிறைவாக நிறைந்த பணமே அப்படிங்கிற அணிக்கு உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார் எங்க இனியவன். சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக நடைபெறுகின்ற புத்தக திருவிழாவிற்கு நடுவர் பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற, முறையாக வருமான வரி கட்டுகின்ற நல்லதொரு நடுவர் கலைமாமணி டாக்டர் திண்டுக்கலை லியோனி அவர்களே, கடந்த 10 ஆண்டுகளாக வருமான வரியை ஏய்த்துக் கொண்டிருக்கின்ற எதிரணியை சார்ந்தவர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜன் உருகி உருகி பாடினார். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன். இந்த பொண்ணு கனிந்த மனமே, அம்மா உன் ஆசீர்வாதம் இருந்தா போதும்னு சொல்லியிருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். புக்கு காசு இல்லை, ஃபீஸு கட்டல, பேனா ஒஞ்சி போச்சு, காசு அனுப்புன்னு தான் கேட்டாலே தவிர பெத்த தாயே உன் ஆசீர்வாதம் போதும்னு கேட்டா எங்கேயா வந்து கதை விட்டுன்னு இருக்க? ராஜன் எதுக்கு தான் இந்த பாட்டை நோட்ல எழுதி வச்சு 1 மாசம் பிராக்டிஸ் பண்ணி நம்ம ஊர்ல நம்ம கைதட்டு வாங்கின அப்படின்னு உசுர கொடுத்து படிச்சாரு பாட்டை, ஒரே வரியில காலி பண்ணிட்டார். அது பக்கத்துல ஒருத்தர் இருந்தார் பாருங்க, ஐன்ஸ்டீனுக்கு அக்கா பையன் அவர். பணத்தை சேர்த்து வைக்காதீர்கள், நீங்கள் மறிக்கின்ற பொழுது எமன் லஞ்சம் வாங்குவதில்லை. ஆமா, வெட்டியான் காசு கேட்பான என்ன பண்ணுவ சார்? அங்க பணம் வச்சாவணும்ல, எமனே கேட்கல, உள்ளூர்காரன் கேட்பாயா? அர்ஜுனானது ஒரு கோயில் ஒன்று காட்டுவாங்க. என்ன கோயில் அது? ஒரு கோயிலுக்கு சுடுகாட்டான ஒரு கோயில் ஒன்று வச்சிருப்பாங்களே, ஹரிச்சந்திரன் கோயில். ஹரிச்சந்திரன் கோயில காசு வைக்கலாம் உள்ள அலௌடு கிடையாதுன்னுவான். நீ சொல்லுவியா? நாங்கள் எல்லாம் கனிந்த மலர் தூக்கிட்டு போனுவான். எந்த காலத்துல உட்கார்ந்துட்டு என்னங்க பேசுறீங்க உட்கார்ந்துகிட்டு? சார் நீங்க, நான் என்ன சொல்றேன், கனிந்த மனம் தான் வாழ்க்கையை மகிழ்ச்சி தரும், நான் மறுக்கல. ஆனா அந்த கனிந்த மனம் இருக்கு இல்லையா, இவெல்லாம் நல்லா வாழ்ந்திருக்கானா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? நல்ல மனசுக்காரன், நீங்களே யோசிங்களேன். இலக்கியத்துல கண்ணகின்னு ஒருத்தர் இருந்தால, அவ என்ன சார் பாவம் பண்ணா? நல்லவ தானே.
வந்தவனுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கறதுக்கு புருஷன் கூட இல்லைன்னு அழுதா. கொடுத்தா தானம் கொடுத்தா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் கொடுக்கணும், நீ இல்லையேன்னு வருத்தப்பட்டா. அவ புருஷனை தொலைச்சதுக்கு காரணம் என்னையாச்சு? நல்ல மனசுக்காரி, ஏன் என் புருஷனை தொலைச்சா? மாதவி இவனை நம்பி போய் ஒரு பிள்ளைய பெத்தால, அவையா சார் நிம்மதியா வாழல? கனிந்த மனம் தான். நான் நிகழ்காலத்துக்கு வரேன். மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு? ஒரே ஒரு பாட்டு பாடினார். ரகுபதி ராகவ ராஜாராம் பசீத பாதன சீதாராம். 3வது லைன் பாடினார். ஈஸ்வர அல்லா தேரே. நான் 3வது லைன் பாடணும்னு 4 குண்டுல செத்தார். உங்க கனிந்த மனம் என்று என்ன சொல்லுதுன்னா, யார் யாருக்கெல்லாம் கனிந்த மனம் இருக்கோ அவங்களாம் சீக்கிரமா கிளப்பிடுவானுங்கன்னு தெரியுது. நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கனிந்த மனம் எங்க இருக்கு தெரியுங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஒயின் ஷாப் லீவு. கனிந்த மனம் தானே. நமக்காக வாழ்ந்த காந்தி பிறந்த நாள். ஒயின் ஷாப்ப மூடு. கனிந்த மனம். மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய கனிந்த மனம். காந்தி செத்த அன்னைக்கு ஏன் திறந்து வைக்கிற? உங்க கனிந்த மனம் எங்க போச்சு? முழுக்க முழுக்க எனக்கு தெரிந்தவரை இவர்கள் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க சார். நமக்கு எல்லாருக்கும் கைடன்ஸ் யாருன்னு கேட்டா வள்ளுவன் தான். அவர் தான் நமக்கு எல்லாம். உலகத்துக்கு ஒரு டிக்ஷனரி ஒருத்தர் எழுதி கொடுத்தான், வள்ளுவன்ற ஒரு தாத்தா. அது தாத்தா தான் சொன்னாரு, அருள் என்னும் அன்பு ஈனும் குழவி. குழந்தை பிறக்கிறதுக்கு அருள் வேண்டும், ஆனால் அது பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு சொன்னார். எனக்கு என்னோட தம்பிக்கு 2 குழந்தை சார். டாக்டர்கிட்ட போய் காட்டு டெலிவரிக்கு உண்மை, நான் பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையை சொல்றேன். டாக்டர் போட்ட பில் எவ்வளவு தெரியுங்களா? ஒரு பேபியா இருந்தா 1.5 lakhsங்க. 2 பேபி சிசேரியன் பண்ணி எடுக்கணும், அதனால 3 lakhs. எனக்கு சந்தேகம் வந்து கேட்டேன், ஏன்டா அறுத்துட்டு தைச்சிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு திருப்பி அறுப்பாளுக்கலான்னு கேட்டேன். ஒரு தடவை அறுத்தா 2த்தையும் எடுக்க வேண்டியதான? இல்லங்க, 2 பேபிஸ்ல உங்களுக்கு டபுள் தி ஹாப்பி. எனக்கும் டபுள் தி ஹாப்பி வேணாவா? நாங்களும் ஹாஸ்பிட்டல் வச்சிடல. நீங்க சொல்றாங்க காசே வேண்டாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க. ஏங்க அவரு உருகி உருகி பேசுறாரு. அன்னை தெரேசா கல்கத்தா வீதிகளில் நடந்தாரு. ஆமா, கல்கத்தா வீதிகளில் நடந்தாரு. என்ன கேட்டார் கல்கத்தா வீதிகளுக்கு அன்னை தெரேசா போய்? எல்லாட்டி காசு கேட்டார் சாமி. அன்னை தெரேசாவுக்கு நோபல் பரிசு கொடுத்த போது என்னமா சொன்னாங்க? இந்த நோபல் பரிசை வச்சுங்க, எனக்கு காசு கொடுத்துருங்க. அப்ப அந்த நோபல் பரிசு கொடுக்கிற நிர்வாகம் சொன்னது, அம்மா இந்த மெடல் உங்களுக்கு, இது கூட காசு கொடுப்பாங்க. அப்ப திருப்பி அன்னை தெரேசா சொன்னாங்க, காசே வாங்கிக்கிறேன், இந்த மெடலையும் வித்து காசு கொடுங்க, என் பிள்ளைங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு. சார், உங்களுடைய மனங்கள் நல்ல மனமா இருந்தாலும் அந்த திட்டத்தை செயல்படுத்த டப்பு வேண்டும், துட்டு வேணும், மாலு வேணும். காமராஜர் சொன்னார், பள்ளிக்கூடத்தை திறந்தார். காமராஜர் என்ன சொன்னாரு? நேரா போய் சிஎஸ் கிட்ட போய் சொல்றாரு, சி சுப்பிரமணியத்திட்ட போயிட்டு, மத்திய உணவு திட்டம் கொண்டு வர போற, எவ்வளவு ஆகணும்? அது அவங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் ஆகணும், காசெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொன்னார்? நான் தெரு தெருவாக போய் பிச்சை எடுக்கிறேன், எல்லார்ட்டையும் போய் கையேந்தினார். எதுக்கு? கனிந்த மனத்தை காசு கொடுங்க. கலைஞர் கூட சொல்லுவார், இருப்போர் பணம் தாரீர், இல்லாதோர் இருப்போர் நிதிதாரீர், இல்லாதோர் காசு தாரீர் கேட்டார். என்ன அர்த்தம்னா, உனக்கு என்ன ஆசை இருக்கலாம் சார், எனக்கு ஒரு 10 சவரம் வச்சு இல்ல 50 சவரம் வச்சு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ விஜயகுமார் நல்ல மனுஷன் சார். 10ஆம் கிளாஸ் படிக்கும் பத்மான ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கல்லூரிக்கு போகும்போது நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கவன ஏயா இப்படி பிட்ட போட்டு விடுற? இல்ல இல்ல, உண்மையை மறைக்க முடியாது. நான் மேடையில போய் பேசுறது இல்ல. கல்லூரிக்கு போனார், கமலாவை லவ் பண்ணார், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆய்வு கட்டுரை பண்ணாரு. அங்க அர்ச்சனாவா அமலா பொண்ணு அர்ச்சனா பாத்தீங்களா, அர்ச்சனாவை லவ் பண்ணாரு, ஊத்தின்னு போயிடுச்சு. கடைசியா ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. இவர் என்ன சொன்னாங்க, இவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? பையன் நல்ல பையங்க. அதுவே போய் ஓகேங்களா, நாங்க பாரம்பரியமிக்க குடும்பம். பொண்ணு வீட்டுல என்ன கேட்டாங்க, மாப்பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்கிறார், அதுல முதல்ல சொல்லு. அவன் கேரக்டர் எல்லாம் அப்புறம் விட்டுரு, முதல்ல கையில எவ்வளவு எடுத்துட்டு வருவான் அத சொல்லு. உங்களுடைய குணங்களை ஒரு காலம் இங்க நிர்ணயிப்பது இல்லைங்க. நாம எல்லாரும் பிச்சைக்காரன் தான், யாருங்க பணக்காரனா இல்ல. கோயில்ல போய் பாத்தீங்கன்னா
இல்லாத வெளியே பிச்சை எடுக்கிறான், இருக்கிறவங்க உள்ள போய் பிச்சை எடுத்துக்கிறானுங்க, ஏதாவது குடு குடுன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லோருக்கும் ஒரு தேவை இந்த நாட்டில் இருந்துட்டே இருக்கு. இவர் சொன்னாரு பென்னி குயிக் எங்கள் மாவட்டத்தில். ஆமா, பென்னி குயிக் போய் அவங்க ஊர்ல போய் சொந்தக்காரெல்லாம் கூட்டு வந்தால, வாங்க எல்லாம் வாங்க, கணித மனத்துக்கான சொந்தக்காரர்களே எல்லாரும் வாங்க, அணை கட்டுங்க. எல்லா சொத்தையும் வித்து காசாக்கி கொண்டு வந்து அணை கட்டியதுதான் வரலாறை தவிர நல்ல மனத்துக்காரங்களாம் ஒன்னும் கிடையாது. ஏன் எங்க ஊர்ல எல்லாம் நல்ல மனசுக்காரங்களா? நீங்க யார்கிட்ட வந்து காது குத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க. இன்றைக்கு குழந்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் இன்றைக்கு பெற்றோரிடம் இருக்கிறதா? எங்க எனக்கு தெரிஞ்ச பிள்ளைக்கு பேரு என்னோட பேரு வைக்கணும்னு சொல்லிட்டு இனியான்னு பேர் வச்சாங்க. அவளுக்கு இனியவள்னு வைக்காம இனியான்னு பேர் வச்சாங்க. அவ என்ன விட 4 மடங்கு பேசுவா. சார் உட்கார்ந்துட்டு அந்த காக்கா படம் இருக்குல்ல, படத்துல கலர் போடணும். அவ உட்கார்ந்து எல்லா கலரையும் போட்டு 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 இருந்தான். நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். நான் பார்த்தேன் காக்கா படத்துல கலர் கலரா போட்டுக்கிறா. நான் காக்கானே தெரியல, எல்லா கலரும் போட்டிருக்கா. நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம பஞ்சவர்ண கிளியான்னு கேட்கிற நேரத்துல அந்த குழந்தை நேரா போய் அவங்க அப்பா கிட்ட போய் பாத்தியா காக்கான்ட்டான். காக்கா என்ன கலர் சார் இருக்கும்? கருப்பு. எவன் சொன்னா? அவங்க அப்பங்கார என்னமா சொன்னா? அறிவு கட்ட முண்டம் லூசு, காக்கா கருப்பா தாண்டி இருக்கும் அப்படின்னா. அந்த குழந்தை தெளிவா சொல்லிச்சு, அது உன் காக்கா, இது ஏன் காக்கா. சார் பைத்தியம் முடிச்சிச்சு எனக்கு. அப்புறம் போய் கூகுள்ல போய் தேடுறேன் காக்காவுடைய நிறம் என்னன்னு. காக்கா நம்ம ஊர்ல கருப்பா இருக்கு, சில ஊர்ல சாம்பல் கலர்ல இருக்குது, சில ஊர்ல வெள்ளை கலர்ல இருக்குது. அப்ப குழந்தை சொன்னது கரெக்ட் தானே? ஒரு குழந்தையை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை கூட உங்களிடம் இல்லையே. அவ்வளவு பாத்திரத்தோட வாழ்றீங்களே, நீங்க என்ன வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களால வாழ முடியுது? சார் ஒண்ணு தெரிஞ்சுங்க, வள்ளுவன் எல்லா அதிகாரமும் எழுதினான் இல்லையா? கல்வி என்ற அதிகாரத்தை ஏன் பொருள் அதிகாரத்தில் வச்சான்? ஏன்னு சொன்னா கல்வி கற்பது காசு தேவைன்னு வள்ளுவனுக்கு தெரிந்திருக்கிறது, தமிழ் படிச்ச விஜயகுமாருக்கு தெரியவில்லை. ஒரு கவிஞன் எழுதினான், கல்வி கற்க புத்தகங்களை விட நோட்டுகளே அதிகம் தேவைப்படுகிறது எழுதுறான். என் அன்பிற்குரியவர்களே, நீங்க சொல்றாங்க இல்லையா பணம் ஒரு காலம் நிம்மதி தராது. ஆமா, பணம் ஒரு காலம் நிம்மதி தராது என்று எந்த ஏழையும் சொல்வதில்லை. நிம்மதி தராத பணத்தை இழப்பதற்கு எந்த பணக்காரனும் தயாராக இல்லை. யதார்த்தம். நான் மேடைக்காக பேசல, உண்மையை பேசுறேன், யதார்த்தமாக ஒரு விஷயத்தை பேசுறேன். நான் இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நண்பர்களே, ஒருவேளை நான் இறந்து போனால், இல்ல இறந்து போன வீட்டில் போய் பாருங்க, இந்த டெத் சர்டிபிகேட் இருக்குல்ல, இறப்பு சான்றிதழ், யார் யார் வீட்டில் வாங்குறான்? எவனவன் அப்பன் எவனவன் இறந்து போவதற்கு முன்னால் சொத்து வச்சிருக்கானோ, இல்ல கவர்மெண்ட்ல வேலை வச்சிருக்கானோ, இந்த சர்டிபிகேட்டால வேல்யூ இருக்கிற மாதிரி நம்ம செத்து போனாதான் அவன் வீட்டுல டெத் சர்டிபிகேட்டே வாங்குறாங்க. 10 பைசாவுக்கு பிரயோஜனப்படாத வீட்டுல டெத் சர்டிபிகேட் வாங்குறது இல்லை. இது யதார்த்தமான உண்மை. யாரை ஏமாத்துறீங்க? நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் இல்ல 50 லட்சம் ரூபாய் வச்சுட்டு ஒரு 5 ஏக்கர் வைத்து விட்டு நான் இறந்து போனால் என்னுடைய வீட்டுல என்னுடைய படத்தை பெருசா வச்சு சந்தனமாலை போட்டிருப்பான் என் பையன். ஒன்னும் வைக்கலன்னு வச்சுங்களேன், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்குல்ல, அதை பர்ஸ்ல வச்சுக்குவான். ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த பாஸ்போர்ட்ல அந்த மூஞ்சும் பர்ஸும் ஒட்டி அதுவா இதுல மாறி அதுல ஒண்ணுமே இல்லாத போய் வெளியே எடுத்து பாப்பா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, யாருன்னே தெரியல, அவனே தூக்கி போட்டுருவான். நண்பர்களே, இறந்த பிறகும் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் பணம் தேவை. நான் ஒன்றை சொல்லுகின்றேன், நிறைவான வாழ்க்கைக்கு தேவை மனம்தான். ஆனால் அந்த மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பணம்தான் தேவை என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.